ஹாய் guys, வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் ஃப்ரம் யூடியூப் சேனல். ஸோ எனக்கு ஒரு வீடியோவில் நம்ம ஃபைனல் மேட்ச் ஆக்சுவலி ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. ஸோ அந்த மேட்சோட ரிவ்யூ ஒரு சின்ன ரிவ்யூவாக தான் இருக்க போகுது. ஏன்னா டோர்னமெண்ட்டே முடிஞ்சிருச்சு, இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு குட்டி ரிவ்யூவாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் என்னாச்சு அப்படின்னு ஷார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா, while coming into bat, India scored 255 for 5 in their 20 overs. அதில் சாம்சன் எப்படி சொல்ல, he earned my respect அப்படின்னே சொல்லலாம். ஸோ பல பேர்த்தோட ரெஸ்பெக்ட் அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மூணு ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச், அதாவது குவார்டர் ஃபைனல்ஸ் அண்ட் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல் மூணு மேட்ச்லேயுமே 50+ ஸ்கோர்ஸ் அடிச்சு உண்மையிலேயே எப்படி சொல்ல ஒரு எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லும். இந்த கப்பில் ஒரு 25% பங்கு அவருக்கே இருக்கு. அதனால தான் he was named man of the tournament. ஸோ அவரோட 89 ரன்ஸ்க்கு அப்புறம் இஷான் ஒரு நல்ல 50 அடிச்சாரு. இன் பிட்வீன் அபிஷேக்கும் ஒரு 50 அடிச்சாரு. இருந்தாலுமே ஐ ஒன்ட் அக்செப்ட் தட் அபிஷேக் கேம் இன் டு ஃபார்ம், ஹீஸ் ஃபைன் அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். பட் அதை பற்றி இப்போ பேச தேவையில்லைன்னா அடுத்த ஐபிஎல் தான். ஐபிஎல் அடுத்து வர்றப்போ வில் டாக் அபவுட் தட். இப்போதைக்கு எந்த T20s இல்லை. அந்த T20 ஸ்கெடியூல் இப்போதைக்கு ஓவர். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாண்டியா பெருசாக எதுவும் பண்ண முடியல. சூர்யா ஃபர்ஸ்ட் பால் டக் ஆனாரு. இந்த டோர்னமெண்ட்லேயே சூர்யா பெருசாக எதுவும் பண்ணல. பட் அதையுமே இப்போ பேசி பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் டோர்னமெண்ட் இஸ் ஓவர் அப்படின்றனால. மூவிங் ஆன், அந்த டூபேவோட கடைசி 8 பால் 26 ரன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இஸ் வெரி 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 அண்டர் ரேட்டட் ஒரு கிரிக்கெட்டராக இருந்திருக்காரு. அதுவும் எஸ்பெஷலி இந்த வேர்ல்ட் கப் இப்போ ஒரு ஒரு 2 மந்த்ஸாக பார்க்கும்போது டூபே ஹஸ் பின் ஃபினாமினல் அப்படின்னு சொல்லி ஆகணும். வைல் நியூசிலாந்து கம்மிங் இன்டு பேட் இப்போ 255 சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது ஓப்பனர்ஸ் அண்ட் டாப் 3, இப்போ நம்ம டாப் 3 பார்த்தீங்கன்னா 3 பேருமே 50+ அடிச்சாங்க. அது மாதிரி அவங்க அடிச்சாதான் கொஞ்சமாவது சேஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சிருக்கும். பட் அது நடக்கல. டிம் சைஃபர்ட் மட்டும் ஒரு 50 ரன் அடிச்சாரு. அது இந்த ஃபின் ஆலன் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. எல்லாருமே கம்ப்ளீட்லி ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசியா சாண்ட்னர் ஒரு 43 ரன் அடிச்சாரு. அது தான் தட் தி வர் நெவர் கிளியர்லி இந்த கேம். ஸோ இந்தியா அந்த மேட்ச் ஒரு 96 ரன்ஸ்ல ரொம்ப கன்வின்சிங்கா டாமினேட்டிங்கா ஜெயிச்சாங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்தியாவோட எப்படி சொல்ல பேக் டு பேக் T20 வேர்ல்ட் கப்ஸ் ஜெயிச்சிருக்கோம். இது ஹிஸ்டரியில தான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்பல. ஓவராலாக ஒரு நல்ல ஹாப்பியான நோட் தான். இருந்தாலும் சின்ன சின்ன கன்சர்ன்ஸ் இங்கங்கே இருக்க தான் செய்யுது. பும்ரா ஆக்சுவலி நல்லா பண்ணாரு. அவருக்கு ஒரு ஷூட் அவுட் சொல்லி ஆகணும். ஸோ 4 விக்கெட் எடுத்தாரு. அவர் T20 கீரியிலே ஃபர்ஸ்ட் டைம் 4 விக்கெட்ஸ் பிக் பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் போச்சு. ஸோ ஓவராலாக எல்லாமே நல்லா இருந்தாலுமே இன்னும் பல இடங்கள் கன்சர்ன்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். அதை விட ஆச்சரியமே வந்து கம்பீரும் தோனியும் இன்ஸ்டாகிராம்ல பேசிக்கிட்டது. ஸோ அது வந்து எப்படி சொல்ல, உலகம் அழிஞ்சா கூட அழியும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அது நடந்துருச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ எவ்ரிதிங் வாஸ் ஃபைன் அண்ட் எவ்ரிதிங் வாஸ் ஹாப்பி. பட் ஸ்டில் இந்தியா ஹேஸ் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் கன்சர்ன்ஸ் ஆர் அரௌண்ட் இந்தியாஸ் T20 சர்க்கியூட். பட் அதை பற்றி நவ் வி ஆர் நாட் கோனா டாக், பிகாஸ் த நெக்ஸ்ட் நம்மளோட எப்படி சொல்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி அபவுட் ஐபிஎல் அப்படின்றனால ஐபிஎல் ஸ்கெடியூல் வந்து அவைட்டடாக இருக்குது. இன்னும் ஸ்கெடியூல் வராமல் இருக்குது. ஸோ வந்ததுக்கப்புறம் சிஎஸ்கே மேட்சஸ் எப்போ அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சிஎஸ்கே மேட்சுக்கும் ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டினியூடாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மொத்த T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேம்பெயினில் எல்லா மேட்சுக்கும் ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி T20 சீரிஸ் வந்து கண்டினியூஸாக கேம்ஸ் இருந்ததுனால ஒரே வீடியோவில் ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ சேர்த்து சொல்லிட்டு இருந்தேன். பட் இது வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சேன். சக்ஸஸ்ஃபுல்லி நான் அதை கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு கேம்பெயின் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம கவர் பண்ண ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் தான். அந்த டோர்னமெண்ட்டே இந்தியா எடுத்துக்கொண்டு போய் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பர்சனலி எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள். பட் ஸ்டில் ஐ ஃபீல் நியூசிலாண்டுக்கு ரொம்ப ஐ ஃபீல் சாரி ஃபார் தம். எப்படி சொல்ல, அவங்க எப்பயுமே தே ஹவ் பீன் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டீம் அப்படின்னே சொல்லணும். வெரி ஜென்டில்மேன் ஆஃப் ஜென்டில்மேன்ஸ் கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமாக இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் அவங்க ஏதாவது ஜெயிச்சா கண்டிப்பாக அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஆளாக நான் இருப்பேன். ஸோ கருப்பு சட்டை போட்டிருக்கேன்றக்கா நான் நியூசிலாந்து சப்போர்ட் அப்படின்னு கிடையாது. பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் தட் மேபி நியூசிலாந்து மோர் டிசர்விங் தென் இந்தியா அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எனி டே ஐ எம் இந்தியன், ஐ நீட் இந்தியா டு வின் அப்படின்ற காரணத்தினால இந்தியா ஜெயிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் சிஎஸ்கே பற்றி பார்க்கும்போது எல்லா பிளேயர்ஸும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நெட் செஷன்ஸ் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த T20 வேர்ல்ட் கப் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா மிச்சம் இருக்க பிளேயர்ஸுமே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் சிஎஸ்கே மேட்சஸ்க்கு நம்ம கவர் பண்ணுற நம்ம யூடியூப் சேனலில் செகண்ட் டோர்னமெண்ட்டாக அது இருக்க போகுது. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கே இதே மாதிரி நல்லபடியாக ஆரம்பித்து கொண்டு போய் கப் அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ எவ்ரி மேட்சோட ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். அண்ட் கிரிக்கெட் பற்றின எப்படி சொல்ல ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் எது இருந்தாலுமே அது நம்ம இன்ஸ்டாகிராம் என்னோட நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்த அந்த ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ வில் ஸ்டே கனெக்டட். அகைன் மீட் யூ ஆஃப்டர் 2 வீக்ஸ் டைம். ஸோ இப்போ 2 வீக்ஸ்க்கு எந்த கிரிக்கெட்டுமே இல்லை அப்படின்ற காரணத்தினால நம்ம வி ஆர் கோயிங் டு மீட் ஆஃப்டர் 2 வீக்ஸ் ஃபார் சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூவில் பார்ப்போம். அன்டில் தென் பை கைஸ்.